ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக மகளிரின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம எந்தெந்த பெண்கள் பார்த்துருக்கோன்னா, அன்னி பெசன்ட் அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ராணி மங்கம்மாள், தொல்லையாடி வள்ளி அம்மை, வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், இவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி போட்டிருக்கோம். வேணுன்றாக தமிழ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்புஜத்தம்மாள் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு பெண்களாக பற்றி போட்டுட்ருக்கோம், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக பெண்கள் எல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ் தான் அதில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அம்புஜத்தம்மாள் பற்றி பார்க்கலாமா? முதல்லது, அம்புஜத்தம்மாள் வசதியான குடும்பத்தில் 1899ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 8ஆம் நாள் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஜனவரி திங்கள் 8ஆம் நாள் அப்படின்றதுல நம்ம கோவில் நுழைவு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிச்சிருப்பீங்க, அதையும் சேர்த்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவர் எப்போ பிறந்திருக்காரு, 1899 கிட்டத்தட்ட 1900 பிறக்க வேண்டியவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். வைமு கோதை நாயகி அம்மாள் ருக்மணி லட்சுமிபதி முதலியவர்களோடு நட்பு கொண்டு பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த சட்டத்தை மீறி முதல்ல இதுக்கு போனவங்க. நம்ம அதை என்ன பண்ணியிருப்போம், அயனமில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேத்துக்கூடையும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு, பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அம்புஜத்தம்மாள். ஓகேங்களா? ஸோ இதில் வைமு கோதை நாயகி அம்மாள் அவங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டினார். அதாவது மகாகவி பாரதியாரோட பாடல்கள் படிக்கும்போதே ஒரு விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய வகையில் தான் அவர் எழுதியிருப்பார். அதையும் பாடி இன்னும் விடுதலை உணர்வை அதிகப்படுத்தினவர் ஒருவராக அம்புஜத்தம்மாளை பார்க்கலாம். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அம்புஜத்தம்மாள் அழைக்கப்பட்டார். அதாவது காந்தி அப்படின்றது 2 பேத்துக்குமே பொதுவாக இருப்பாங்க. யார் யாருக்குன்னா, அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள் 2 பேத்துக்குமே பொது தான். இதில் அஞ்சலை அம்மாள் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அஞ்சலை அம்மாள் தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அம்புஜத்தம்மாள் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? 2 பேத்துக்குமே காந்தி வருவார், குழப்பிக்கக்கூடாது. அப்போ அம்புஜத்தம்மாள் அப்படின்றது என்னது, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள். தத்தெடுக்கிறது எதுக்கு இருப்பாங்க, அம்பு வச்சுருந்தா தான், அதாவது அன்பு. ஓகேங்களா? அதை தான் நம்ம அம்புன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ அன்பு வச்சுருந்தா தான் தத்தெடுப்பாங்க. அப்போ அன்புன்றதுக்கு பதிலாக அம்புன்னு வச்சுக்கோங்க. அம்புஜத்தம்மாள் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து, சீனிவாச காந்தி நிலையம் என்னும் தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். அதான் காந்தியடிகள் மேலே பற்றி வச்சாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் சீனிவாச காந்தி நிலையம் அமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்புஜத்தம்மாள் தன் 70வது ஆண்டு வரை வாழ்ந்த நினைவாக நான் கண்ட பாரதம் என்னும் அரிய நூலை எழுதினார். இது ரொம்ப முக்கியம். நான் கண்ட பாரதம் என்னும் நூல் யாரோடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அம்புஜத்தம்மாளோடது. ஓகேங்களா? ஸோ நான் கண்ட பாரதம் யாரோடது, அம்புஜத்தம்மாள். நான் கண்ட பாரதத்தில் அன்பு வச்சவங்க தான் நிறைய பேர். அப்போ அன்பு அப்படின்னா அம்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 1964ஆம் ஆண்டு தாமரை திரு, அதாவது பத்மஸ்ரீ விருதை பெற்றவராக யார் இருக்கா, நம்மளுடைய அம்புஜத்தம்மாள் அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு யாரை பற்றி, அம்புஜத்தம்மாள் பற்றி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புரட்சி பெண்மணிகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததில் அவங்க டாப்பிக்கில் ஒவ்வொன்றா கொடுத்துருந்ததை நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் புரட்சி பெண்மணிகள், பெண் கல்விக்கெல்லாம் எப்படி உதவி பண்ணாங்க, இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் நிறைய டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய போயிட்டுருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐக்கான ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு ஜிகேவை கரெக்டாக கன்யூவாக படித்து டெஸ்ட்டை நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.